Hello friends, இன்னைக்கு நம்ம 5 real thug incidents தான் பார்க்க போறோம் and you are watching Are you okay செல்லம்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்கான क्वेश्चन என்னன்னா, நீங்க WWE பாப்பீங்களான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாப்பீங்கன்னா அதுல யாரை பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு ஜான் சீனாவை தான் ரொம்ப பிடிக்கும். 90s கிட்டோட ஃபேவரட்டான WWE பிளேயர்னா அது அண்டர்டேக்கர் தான். அவர் வரும்போது கொடுக்குற பிஜிஎம்ஏ வேற லெவல்ல பயத்தை உண்டாக்கும். அவர் வந்தாலே தெரிச்சு ஓடுற WWE பிளேயர்ஸும் இருக்காங்க. அவர் 7 முறை செத்து உயிர் தப்பிச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. அது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியல. பாலிவுட்ல ஃபேமஸான ஆக்டர் அக்ஷய் குமார் 1996ல கில்லாடி ஓன் கில்லாடின்ற மூவில நடிச்சாரு. அந்த மூவில அவரு அண்டர்டேக்கரை தோக்கடிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். டூப்ளிகேட் அண்டர்டேக்கர்னா யாரா இருந்தாலும் தோக்கடிக்கலாம். அந்த மூவி 25 வருஷம் ஆனதால அதை செலிப்ரேட் பண்றதுக்காக அக்ஷய் குமார் ஒரு ட்வீட் போடுறாரு. அதுல அண்டர்டேக்கரை இது வரைக்கும் தோக்கடிச்ச பிராக் லெஸ்னர், ட்ரிபிள் எச், ரோமன் ரெயின்ஸ் இவங்க லிஸ்ட்ல அக்ஷய் குமாரும் இருக்கிற மாதிரி போடுறாரு. அந்த ட்வீட்க்கு அவரோட ஃபேன்ஸ் நிறைய பேர் லைக் பண்றாங்க. அது ரொம்பவும் வைரல் ஆகி அந்த ட்வீட் அண்டர்டேக்கர் கண்ணிலேயே பட்டுடுது. அதுக்கு அண்டர்டேக்கர் உனக்கு தைரியம் இருந்தா உண்மையா மேட்ச் வச்சுக்கலாமான்னு கேக்குறாரு. அதுக்கு அக்ஷய் குமார் பண்ணியா என்னோட இன்சூரன்ஸ் அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்னு பாத்துட்டு சொல்றேன்னு சொல்லிடுறாரு. அப்துல் கலாம் ஐயா ஒரு முறை திருச்சியில IPS இருந்த கலிமுத்தி சாருக்கு கால் பண்றாரு. அவரும் கால் அட்டென்ட் பண்ணி என்னன்னு சொல்லுங்க சார்னு கேக்குறாரு. துரையூருக்கு பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துல ஒரு கல்யாணம் நடக்க போகுது. அதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்துங்க. ஏன்னா பொண்ணுக்கு 16 வயசு தான் ஆகுது. +2 தான் படிக்கிறா. 47 வயசான அவங்களோட தாய் மாமனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. அதுல அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றாரு. அடுத்த நாளே ஐயா சொன்ன இடத்துக்கு போயிட்டு கல்யாணத்தை நிறுத்திட்டு இது எப்படி ஐயாக்கு தெரியும், உனக்கு ஐயா தெரிஞ்சவங்களான்னு பொண்ணு கிட்ட கேக்குறாரு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அதுல யாராவது 4 ஸ்டூடெண்ட் ஐயா கிட்ட கேள்வி கேட்கலான்னு சொல்றாங்க. அந்த 4 ஸ்டூடெண்ட்ல இவங்களும் ஒருத்தங்க. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே அந்த 4 பேரையும் கூப்பிட்டு அவரோட நம்பரை தராரு. அதை நான் இப்போ பத்திரமா வச்சிருந்ததால அது எனக்கு இப்போ யூஸ் ஆச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு படிக்க எல்லா ஹெல்ப்பும் கலியமூர்த்தி சார் பண்றாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு அமெரிக்கால பேச கலியமூர்த்தி சார் போறாரு. அவர் பேசிட்டு இருக்கும் போது ஒருத்தங்க வேகமா ஓடி வராங்க. அவங்க வேற யாரும் இல்ல, இவர் கல்யாணத்தை நிறுத்தி படிக்க வச்ச பொண்ணுதான். அந்த மேடையில இவங்க, நான் இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பாக்குறேன், எனக்கு 3.5 லட்சம் சம்பளம், என் ஹஸ்பண்ட்க்கு 4 லட்சம் சம்பளம், ஹாப்பியா இருக்கும், அதுக்கு இவரு தான் காரணம்னு சொல்றாங்க. நம்ம சேனல் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணா நான் கண்டினியூவா வீடியோ பண்ண மோட்டிவேட்டா இருக்கும். இவர் பேர் ஸ்டான் லார்கின். 25 வயசு தான் ஆகுது. இவரோட பிரதர் டாமிக் யூகே ஹெட்ஏக்னு டாக்டர் கிட்ட போறாரு. அப்போ அவருக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிய வருது. ஆனா அவருக்கு எந்த ஒரு சிம்டம்ஸும் காட்டல. சரி இவரும் செக் பண்ணிக்கலாம்னு செக் பண்றாரு. ஆனா இவருக்கு அவரை விட ஹார்ட் ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்குன்னு டாக்டர்ஸ்ங்க சொல்லிடுறாங்க. உடனே இதயத்தை மாத்தியே ஆகணும்னு சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் டோனாஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு டாக்டர் சொல்றாங்க. டேமேஜ் ஆன ஹார்ட்டை வச்சுக்கிறதும் சேஃப் இல்ல. டோனாஸ் கிடைக்கிற வரைக்கும் ஆர்டிபிஷியல் ஆர்ட்டை செட் பண்றாங்க. ஆர்டிபிஷியல் ஆர்ட்டை அரேஞ்ச் பண்ணி அதை ஒரு பேக்ல பேக் பண்ணி எடுத்துட்டு போறாரு. அவர் ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர். விளையாட போகும்போது கூட ஆர்டிபிஷியல் ஆர்ட் உள்ள பேக்கை எடுத்துட்டு தான் போறாரு. கடைசியா அவருக்கு ஆர்ட் டோனாஸ் கிடைச்சிடுறாங்க. இதுல தக்க என்னன்னா இவர் அந்த பேக்கை 555 நாள் 24 மணி நேரமும் கூடவே வச்சுட்டு இருந்தாருங்க. Money, power, women, drugs. Money, power, women, drugs. Money, power, women, drugs. நார்த் கொரியாவோட ரூல்ஸ்லாம் ரொம்பவும் மோசமா இருக்கும். அந்த நாட்டை விட்டு போகணும்னா கண்டிப்பா ப்ராப்பர் ரீசன் இருக்கணும். அப்படி போக அலோவ் பண்ணாலும் கூடவே அவங்கள வாட்ச் பண்ண யாரையாச்சும் அனுப்புவாங்க. இப்போ ரீசெண்டா கூட அவரு ஒல்லி ஆயிட்ட மாதிரியும் அதுக்கு நார்த் கொரியன் பீப்புள்லாம் ரொம்பவும் சேடா இருக்கிற மாதிரியும் நியூஸ்ல போட்டாங்க. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நார்த் கொரியா இப்போ ரொம்பவும் மோசமான நிலைமையில இருக்காங்க, அதனால அவரை யாரும் குறை சொல்லக்கூடாதுன்னு இப்படி எல்லாம் போட்டு சிம்பத்தியை கிரியேட் பண்றாருன்னு கூட சொல்றாங்க. அவரு தன்னோட மக்களை கவர எந்த அளவுக்கு வேணா போவார். வேலண்டைன்ஸ் டேக்கு அப்புறம் ரொம்பவும் ஃபேமஸ் ஆனதுன்னு பார்த்தா மதர்ஸ் டே தான். ஆனா இவர் 2017ல அந்த நாட்டுல மதர்ஸ் டேவை பேன் பண்ணிடுறாரு. அதுக்கு ரீசன் தான் ஹைலைட்டே. மதர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்றதுனால அன்னைக்கு ஒரு நாள் என் மக்களோட பாசம் என் மேல குறைஞ்சதா நான் ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு மதர்ஸ் டேவை பேன் பண்ணிடுறாரு.
சந்தானம் அண்ணாவோட வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் மூவில ஒரு சீன்ல அவர் ட்ரெயின்ல உட்கார்ந்துட்டே கூல் ட்ரிங்க்ஸ்லாம் அன்ஹெல்தின்னு சொல்லிட்டு இளநீரை வாங்குவாரு. ஆனா அந்த இளநீர் ஜன்னல் வழியா உள்ள வராது. சரி இளநீர் சாப்பிட நம்மளுக்கு வாய்ப்பு இல்லைன்னு கீழே போட்ட உடனே கரண்ட் கம்பியில பட்டு மறுபடியும் கைக்கு வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இங்க டெல்லியை சேர்ந்த ஒரு பையன் ட்ரெயின்ல போகும்போது வாட்டர் மெலன் ஒண்ணு வாங்குறாரு. டீ வாங்கி அதை ஜன்னல் வழியா உள்ள எடுத்துட்டு வரதே கஷ்டமான விஷயம் தான். இவர் வாங்கினது வாட்டர் மெலன் வேற, ஜன்னல் வழியா உள்ள வர மாட்டேங்குது. காசு போட்டு வாங்கிட்டோம் வேற, வேஸ்ட் பண்ணவும் அவருக்கு மனசு இல்ல. அவரோட மொத்த ஜெர்னியும் அதை கையிலேயே வச்சுட்டு வராரு. 50 ரூபாய் வாட்டர் மெலனுக்காக மொத்தமா 16 மணி நேரம் கையிலேயே வச்சுட்டு வந்திருக்காரு. நம்மளோட போன வீடியோல வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல தோத்ததுக்கு என்ன ரீசன் கேட்டிருந்தோம். அதுல பேட்டிங் கொலாப்ஸ்னு 76%, பவுலிங் சரியில்லைன்னு 5%, கேப்டன்சி சரியில்லைன்னு 9%, பிச் கண்டிஷன் சரியில்லைன்னு 6%, அதர்ஸ் 4% கமெண்ட் பண்ணிருக்கீங்க. பிரியா தனுஷ்ன்றவங்க இந்தியன் பிளேயர்ஸோட பேட்டிங் ரொம்ப சுமார்னு சொல்லிருக்காங்க. அருண் பிரசன்னான்றவங்க பவுலிங் கொஞ்சம் சரியில்லை, கோலியோட கேப்டன்சியும் சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ரெயின் கிளைமேட்னு தெரிஞ்சும் ஒரு ஸ்விங் பண்ற பவுலர்ஸையும் எடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. கேமர் வைட்டிங்ன்றவங்க பேட்டிங் ஒழுங்கா ஆடலன்னு சொல்லியிருக்காங்க. யுவராஜ்ன்றவங்க நான் டெஸ்ட் மேட்சே பார்க்கலன்னு சொல்லியிருக்காங்க. மகேஸ்வரின்றவங்க பேட்டிங் சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க. சிஎஸ்கே டைகர்ன்றவங்க ரெயின் தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ் ஃபேமிலி ஷகின் தமிழ்ன்றவங்க நம்ம தோத்ததுக்கு பவுலிங்ல பால் வந்து ஸ்விங் ஆகல, பேட்டிங் சொதப்பல் தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. சந்தோஷ் வீன்றவங்க பேட்டிங்கும் பேட் லக்கும் தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. எம்எஸ் டோனி அண்ட் ஸ்ரீஎஸ் ஃபேன்ன்றவங்க பேட்டிங் கொலாப்ஸ் அண்ட் பவுலிங் கொலாப்ஸ்னு சொல்லியிருக்காங்க. மிஸ்டர் ஆர்கே அபிஷியல்ன்றவங்க பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் காரணம், கேப்டன்சியை தப்பு சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டீவன் டென்னிஸ்ன்றவங்க சீனியர் பிளேயர் நிறைய பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல, அதனால தான் தோத்தோன்னு சொல்லியிருக்காங்க. ஜார்விஸ் ஸ்டாக்ன்றவங்க முகமது சிராஜ் மிஸ் ஆனதும் ஃபாஸ்ட் பவுலர்ஸோட ஸ்விங் ஆகாத பாலும் தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. தனுஷ் ஆர்ன்றவங்க பேட்டிங் கொலாப்ஸ் ஆனது தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. தினேஷ் குமார் பீன்றவங்க விராட் கோலியோட கேப்டன்சி தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. சுதா குமார்ன்றவங்க பேட் கேப்டன்சின்னு சொல்லியிருக்காங்க. சங்கர் ஈன்றவங்க விராட் கோலியோட கேப்டன்சி தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. யுஃப்லியாஸ் லாகுன்றவங்க நேரம் சரியில்லை போலன்னு சொல்லியிருக்காங்க. ராஜேஷ் அண்ணாதுரைன்றவங்க கோலியோட கேப்டன்சி தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. ராம் பகலவன்றவங்க பேட்டிங் கொலாப்ஸ் ஆனதான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. மாட்னா மரணன்றவங்க ரெயின் தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. யோகேந்தர்ன்றவங்க இங்கிலாந்து கிரவுண்டுக்கு ஏத்த மாதிரி ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. ஜீவா கிரியேஷன்றவங்க தோல்விக்கு காரணம் மழை தான், பிகாஸ் ட்ரை பிரீச்சா இருந்திருந்தா ஸ்பின்க்கு சப்போர்ட் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கவிதா சுர்லிவேல்ன்றவங்க டாஸை லாஸ் பண்ணதான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்க கமெண்ட்ஸும் எங்க வீடியோல வரணும்னா நாங்க கேட்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.